வணக்கம். இன்னைக்கு நாம பல குடும்பங்கள்ல ஒரு பெரிய உணர்ச்சிகரமான விவாத பொருளா இருக்கிற ஒரு விஷயத்த ஆழமா அலசப் போறோம். அது என்னன்னா, மாமியார் மருமகள் உறவு சிக்கல்கள். இது வெறும் வீட்டுச் சண்டையோட நிக்காம, தம்பதியோரோட அந்த நெருக்கத்தையும் குடும்பத்தோட ஒட்டுமொத்த சூழலையும் எப்படி பாதிக்குதுன்னு நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு ஆதாரம் ரொம்ப விரிவாக பேசுது. ஆமா. நாம இப்ப பார்க்க போறது தந்திராவழியில் தாம்பத்தியம் அப்படிங்கிற புத்தகத்தோட 2ஆம் அத்தியாயம், அதுல முதல் பகுதி இல்லையா? ஆமாம், கரெக்ட். இந்த உறவு சிக்கலோட ஆணிவேர் என்ன, அதனால என்ன மாதிரியான நாம எதிர்பார்க்காத விளைவுகள் ஏற்படுது, இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் இந்த அத்தியாயத்தோட நோக்கம்னு புரியுது. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா? நிச்சயமா போலாம். இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன அதிர்ச்சி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது. அப்படியா? என்ன அது? அதாவது கணவன் மனைவிக்குள்ள நேரடியா வர்ற அந்த மனக்கசப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தபடியா அவங்களோட தாம்பத்திய உறவை பெரிய அளவுல பாதிக்கிற முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு இந்த மாமியார் மருமகள் சண்டை தான் இந்த நூல் குறிப்பிடுது. ஓஹோ. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு அது விவரிக்கிற விதம் கூட ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. சரி, அப்போ இந்த நூல் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல மாமியார் எப்படி மருமகளை அணுகுறாங்க, அந்த உறவுல சிக்கல் எப்படி உருவாகுது? புத்தகம் சொல்றத வச்சு பார்த்தா ஆரம்பத்துல மாமியார் எப்படி சொல்றது, ஒரு ரகசிய போலீஸ் மாதிரி மருமகளோட ஒவ்வொரு அசைவையும் பேச்சையும் செயலையும் கவனிப்பாங்களாம். ம். அப்புறம் புத்திமதி சொல்றது மாதிரி மெதுவா உத்தரவு போட ஆரம்பிப்பாங்களாம். இது செய்யு, அது செய்யாதேன்னு. சரி. மருமகளும் ஆரம்பத்துல சரி பெரியவங்க சொல்றாங்கன்னா அனுசரிச்சு போலான்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த நெருக்கடி அதிகமாகும் போது பிரச்சனை வெடிக்குது. குறிப்பா எந்த மாதிரி விஷயங்கள்ல? குறிப்பா தம்பதியரோட தனிப்பட்ட விஷயங்கள்ல மாமியார் தலையிடும் போது, உதாரணத்துக்கு எப்போ அவங்க சேர்ந்திருக்கலாம், எப்போ இருக்கக்கூடாது, இல்ல காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தலையீடு வரும்போது உரசல் ஆரம்பிக்குது. ஓஹோ. புத்தகத்துல ஒரு குறிப்பிட்ட உதாரணம் கூட சொல்றாங்க. கணவனோட இரவுல இருந்த காரணத்தினால காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிச்ச மருமகளை மாமியார் ஒரு மாதிரி இழிவா பார்க்கிற ஒரு பார்வை இருக்கே. ம். அந்த பார்வை. ஆமா, அந்த பார்வை அந்த உறவையே மட்டமா மாத்தி போடுமாம். அதுவரைக்கும் ஒருவித பயபக்தியோட இருந்த மருமகள் கூட அந்த பார்வைக்கு பிறகு கொஞ்சம் சகஜமாவோ இல்ல சில சமயம் பதிலடி கொடுக்கற மாதிரி கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது கேட்கவே கொஞ்சம் தீவிரமா இருக்கு. சரி, இந்த மாமியாரோட நடத்தைக்கு பின்னால இருக்கிற உளவியல் காரணங்களை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? நீங்க அந்த பொறாமை உணர்வை பத்தி சொன்னீங்க, அது எப்படி? ஆமா, அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அந்த மாமியாருக்கே அது முழுசா தெரியாம இருக்கலாம். அவங்க ஆழ் மனசுல உருவாகிற ஒரு பொறாமை இதுன்னு புத்தகம் சொல்லுது. ஆழ் மனசுலயா? ஆமா, இதோட ஆணிவேர் என்னன்னா மகன் மேல இருக்கிற அந்த அளவு கடந்த பாசம். கணவன் என்பவன் கழுத்து புருஷன், மகன் என்பவன் வயிற்று புருஷன் அப்படிங்கிற ஒரு பழமொழியை கூட இந்த நூல் மேற்கோள் காட்டுது. சரி. அதாவது தாய்க்கு மகன் எப்போதுமே ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அவங்கள சார்ந்தே இருக்கணும்னு ஒரு எண்ணம். கல்யாணத்துக்கு அப்புறம் மகன் கொஞ்சம் மாறிட்டான், மனைவி வந்ததுக்கப்புறம் மாறிட்டான், அந்த புதுசா வந்த பொண்ணு தான் அவனை மாத்திட்டான்னு ஒரு தப்பான எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகுது. ஆனா உண்மையில அப்படி இல்லையா? உண்மையில மகனோட அன்பு குறைஞ்சிருக்காது. ஆனா அவனோட செயல்கள், அவன் காட்டுற விதம் மாறி இருக்கலாம். அதைத்தான் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நூலாசிரியர் சொல்றாரு. இதுக்கு வேற ஏதாவது கோணமும் இருக்கா? இருக்கு. ஆண் பெண் இயல்பு வேறுபாடுகளையும் இந்த நூல் பேசுது. பொதுவா பெண்கள் அதிகமா பேச விரும்புவாங்க இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஒரு நாளைக்கு 10,000 வார்த்தைகளாவது பேசணும், இல்லாட்டி மன உளைச்சல் வரும்னு கூட இந்த புத்தகம் ஒரு கருத்தை முன்வைக்குது. ஆனா ஆண்கள் அவங்க தேவைக்கு மட்டும் பேசுற இயல்புள்ளவங்க, ஒரு வேட்டைக்கார மனப்பான்மை மாதிரி. ஓகே. இதனால மகன் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா கிட்ட முன்ன மாதிரி அவ்வளவா பேசாம இருந்தா கூட அத மருமகளோட தலையணை மந்திரம்தான் காரணம்னு மாமியார் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மகன் மனைவி மேல இயல்பா காட்டுற அக்கறைய கூட தன்னோட அதிகாரம் போயிடுச்சோ, மகன் கைவிட்டு போயிட்டானோ, இல்லனா இந்த மருமகள் ஏதோ தந்திரம் பண்ணி அவனை அபகரிச்சுக்கிட்டாலோன்னு ஒருவித பொறாமை உணர்வு அவங்களுக்குள்ள உருவாக வாய்ப்பு இருக்குன்னு இந்த நூல் விளக்குது. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தலைமுறை இடைவெளியும் ஒப்பிட்டு பார்க்கறதும் கூட இந்த பொறாமைய வளர்க்கும்னு சொன்னீங்க. அது எப்படி வேலை செய்யுது? அதுவும் ஒரு முக்கியமான புள்ளிதான். ரொம்ப இயல்பாவே மாமியார் தன்னோட காலத்து வாழ்க்கையையும் மருமகளோட இன்றைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி ஒப்பீடுகள்? உதாரணத்துக்கு போக்குவரத்து வசதிகள். அவங்க காலத்துல பஸ்ல கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க, மருமகள் இன்னைக்கு கார்ல போலாம். துணிமணிகள், அவங்களுக்கு ஒரு 10 புடவையே பெரிய விஷயமா இருந்திருக்கலாம், மருமகள் கிட்ட 100 கணக்குல இருக்கலாம். ஆமா. குடும்ப அமைப்பு, அவங்க ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல பல கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்திருக்கலாம், மருமகள் ஒரு சின்ன தனி குடித்தனத்துல இருக்கலாம். சுதந்திரம்,
இது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி சுதந்திரம்? இன்னைக்கு மருமகள் கையில செல்போன் இருக்கு. தனியா அழகு நிலையம் போறாங்க, தோழிகளோட வெளிய போறாங்க. ஏன் கணவனோட தாம்பத்தியத்துல கூட அதிக சுதந்திரத்தோட இருக்கலாம். பொருளாதாரம் கூட. சில சமயம் மருமகள் சுயமா சம்பாதிக்கிறாங்க, மாமியாரோட அதிகமா கூட சம்பாதிக்கலாம். சரி, இந்த ஒப்பீடுகளால என்ன ஆகுது? இப்படியான ஒப்பீடுகள் வரும்போது ஒரு பெண்ணா தனக்கு கிடைக்காத வாய்ப்புகள், வசதிகள், சுதந்திரம் இதெல்லாம் இந்த மருமகளுக்கு இவ்ளோ சுலபமா கிடைக்குதேன்னு பார்க்கும்போது மாமியாரோட மனசுல அவங்களுக்கே சில சமயம் தெரியாம ஒருவித பொறாமை உணர்வு தூண்டப்படலான்னு இந்த நூல் சொல்லுது. இன்னும் நுட்பமா என்ன சொல்லுதுன்னா, இந்த உணர்வு அவங்க பேச்சா வெளியில வராட்டியும் அவங்க உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ் மூலமா கசிஞ்சிடுமா. ஓஹோ, உடல் மொழி மூலமாவா? ஆமா, பொதுவா பெண்கள் கிட்ட இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிற திறன் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால மருமகள் அதை சட்டுன்னு புடிச்சுக்குவாங்க. வாயால ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த உடல் மொழி மூலமாவே பெரிய மனக்கசப்புகள், சண்டைகள் உருவாக முடியும்னு இந்த நூல் விவரிக்குது. இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. சரி, அடுத்து நீங்க சொன்ன அந்த விஷயம் கொஞ்சம் வெளிப்படையா பேச தயங்குற ஒரு விஷயம். மாமியாரோட பாலியல் ஆற்றாமை, செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன். இது எப்படி இந்த உறவு சிக்கலுக்கு ஒரு காரணமா அமையுதுன்னு புத்தகம் விளக்குது. ஆமா, இதுக்கும் ஒரு முக்கியமான கோணமா இந்த நூல்ல பார்க்கப்படுது. மாமியாருங்கிற அந்த நிலையை அடையும் போது பல பெண்கள் மாதவிடாய் நிக்கிற அந்த மெனோபாஸ் காலத்தை நெருங்கியிருப்பாங்க. சரி, இங்க புத்தகம் ஒரு கருத்தை முன்வைக்குது. ஒருவேளை அவங்க தங்களோட திருமண வாழ்க்கையில பாலியல் ரீதியா ஒரு முழுமையான திருப்தியை அடையாம ஒரு போகப் பொருளா மட்டும் கணவனால பயன்படுத்தப்பட்டிருந்தா அவங்களுக்குள்ள ஒரு விதமான தீராத ஆற்றாமை, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகியிருக்கும். மாதவிடாய் நின்ன பிறகு இனிமே எனக்கு பால் உறவுல ஆர்வம் இல்லைன்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லி கணவன்கிட்ட இருந்து அவங்க விலகி இருக்கலாம். ஏன்னா உண்மையில அந்த உறவு அவங்களுக்கு முழுமையான நிறைவை தந்திருக்காது. அதனால என்ன ஆகும்? பால் இன்பம் இல்லாத வாழ்க்கை, வெறும் கடமைக்காக வாழ்ற வாழ்க்கை மனசுல அன்பையும் அரவணைப்பையும் குறைச்சு குரோதம், பொறாம, மத்தவங்கள குறை சொல்றது மாதிரியான எதிர்மறை உணர்வுகளை வளர்க்கும்னு இந்த நூல் சொல்லுது. இத மிருக குணங்கள்னு ஒரு வார்த்தையால குறிப்பிடுது. மிருக குணங்களா? ஆமா, தன்னோட கணவன் பாலுறவுல சரியா இல்ல, ஆனா தன்னோட மகன் உட்பட மத்த ஆண்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு தவறான எண்ணம் இந்த பெண்களுக்கு இருக்கலாம். அதனால தம் மகன் மூலியமா மருமகள் அனுபவிக்கிறதா அவங்க கற்பனை பண்ணிக்கிற அந்த இன்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓ, அப்படியா? ஆமா, இதுக்கு மேல அந்த சமயத்துல ஏற்படுற ஹார்மோன் மாற்றங்கள் கூட அவங்க குணத்தை இன்னும் இறுக்கமாக்கலாம்னு புத்தகம் ஒரு குறிப்பை சொல்லுது. சில நேரங்கள்ல இது ரொம்ப எல்லை மீறி போய் ராட்சச மாமியார்களா சிலர் மாறுறாங்கன்னா புத்தகம் சொல்றதா ஒரு குறிப்பு பார்த்தேன். அது எந்த அளவுக்கு போகும்? ஆமாம், சில தீவிரமான சூழ்நிலைகளையும் இந்த நூல் விவரிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் மாமியாராகிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு நடக்கிற விஷயம். ஆமாம், இந்த நீண்ட காலத்துல கணவன் மேல, குழந்தைகள் மேல காட்ட முடியாத ஆதிக்கம், அந்த தீராத பாலியல் ஆற்றாமை இதெல்லாம் சேர்ந்து புதுசா வீட்டுக்கு வந்திருக்கிற, சில சமயங்கள்ல எதிர்த்து பேச முடியாத நிலைமையில இருக்கிற மருமகள் மேல மொத்தமா திரும்ப வாய்ப்பு இருக்கு. கொடுமையா இருக்கே. ஆமா, ஒரு குழந்தை சிலந்தி பூச்சியை கையில வச்சுக்கிட்டு அதோட கால்களை ஒவ்வொன்னா பீத்து சித்திரவதை செய்யற மாதிரி சில மாமியார்கள் மருமகளை மனரீதியா வதைப்பாங்கன்னு ஒரு கடுமையான ஓமையை கூட அந்த நூல் பயன்படுத்துது. ஐயோ! பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றது, மகன்கிட்டயே திருடிட்டு மருமக மேல பழி போடுறது, மருமகளோட அப்பா அம்மாவை கேவலமா பேசுறது, பேரன் பேத்திகள்ல கூட பாரபட்சம் காட்டுறதுன்னு பல வழிகள்ல அந்த குடும்பத்தையும் நரகமா மாத்திருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து அந்த குடும்பத்துல குறிப்பா கணவன் மேல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? கணவனை மாமியாரோட பிரதிநிதின்னு புத்தகம் சொல்றது இப்ப புரியுது. அது எப்படி வெளிப்படுது? நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலும் மருமகள் நேரடியா மாமியா கிட்ட மோதுறதில்ல. ஆமா, அது கஷ்டம். தன்னோட மனக்குறைய கணவன் கிட்ட தான் சொல்றாங்க. ஆனா கணவனால அம்மாவோட அந்த நுட்பமான அவமதிப்புகளை, குறிப்பா அந்த உடல் மொழி மூலமா வர்றத சரியா புரிஞ்சிக்க முடியறதில்ல. அல்லது புரிஞ்சாலும் எதுவும் செய்ய முடியாத நிலைமை. அதுவும் இருக்கலாம். அம்மாவையும் பகச்சிக்க முடியாம, மனைவியையும் சமாதானப்படுத்த முடியாம ஒரு இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி அவன் தவிக்கிறான். சரி, இதனால என்ன ஆகுது? இதனால மருமகள் தன் கோபத்தை மாமியார் மேல நேரடியா காட்ட முடியாம அவரோட பிரதிநிதியா இருக்கிற கணவன் கிட்ட காட்டுறாங்க. குறிப்பா படுக்கை அறையில. படுக்கை அறையிலையா? ஆமா, பாலின்பத்தை மறுக்கிறது மூலமா கொடுக்கப்படும் முதற்பல பாலின்பம் அப்படின்னு இதன் நூல் குறிப்பிடுது. அதன் மூலமா தன்னோட எதிர்ப்ப, கோவத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க.
இங்கதான் இந்த புத்தகம் இன்னொரு படி மேல போகுதுன்னு நினைக்கிறேன். இத வெறும் குடும்ப சண்டையா மட்டும் பார்க்காம ஒரு விதமான பிரபஞ்ச விளைவு, அதாவது காஸ்மிக் கான்சிக்வன்ஸ் ஏற்படுதுன்னு ஒரு கருத்தை சொல்லுது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, இது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, இது இந்த புத்தகத்தோட ஒரு தனித்துவமான, அதே சமயம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு கருத்து. இதை நம்புறதும் நம்பாததும் அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. பால் இன்பம் மறுக்கப்படுறதால கணவனோட உடல் மற்றும் மனநிலையில மாற்றம் ஏற்படுதுன்னு நூல் சொல்லுது. இத சக்தி மயங்களான சக்கரங்களோட சமநிலை இழப்பு, அதாவது உடலோட அந்த ஆற்றல் ஓட்டத்துல ஏற்படுற ஒரு வித தடுமாற்றம்னு விளக்குது. ஓகே, சக்கரங்கள். ஆமா, இதனால கணவன் கிட்ட எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகுது. சரி, ஆற்றலும் பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல் மாதிரி போகுதாம். என்ன மாதிரி சிக்னல்? அந்த குடும்பத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய நபர்களையும் சம்பவங்களையும், உதாரணமா துரோகம் செய்யற நண்பர்கள், உறவினர்கள், நஷ்டம் தர்ற வியாபார ஒப்பந்தங்கள், விபத்துகள் ஈர்க்கிற ஒரு சிக்னல் மாதிரி. இது நம்புற மாதிரி இல்லையே. இது நூலோட வாதம். ஒரு சங்கிலி தொடர் மாதிரி சொல்றாங்க. மாமியாரோட ஆழ்மன எதிர்மறை எண்ணம், பொறாமை, ஆற்றாமை, அது மருமகளை அவமதிக்கிற செயல், மருமகளோட கோபம், அந்த கோபம் கணவன் மேல திரும்புது பாலின்ப மறுப்பு மூலமா. கணவனிடம் எதிர்மறை ஆற்றல் பெருகுது, அது குடும்பம் முழுக்க பரவுது. இந்த மொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியிலிருந்து கெடுதல்களை ஈர்க்குது. அப்போ குடும்பத்தோட வளர்ச்சி பாதிக்குமா? ஆமா, இது குடும்பத்தோட வளர்ச்சியையும் செல்வத்தையும் தடுத்து வறுமையை ஈர்க்கிற ஒரு காந்தம் மாதிரி செயல்படும்னு புத்தகம் எச்சரிக்கிற மாதிரி சொல்லுது. கொண்டவனையே கொல்லும் அழுக்காருங்கிற நம்ம ஞானிகளோட வாக்கையும், பொறாமைங்கிறது செல்வத்தை தடுக்கிற ஒரு சுவர்ங்கிற கருத்தையும் இதுக்கு ஆதாரமா காட்டுது. இது அந்த நூலோட ஒரு குறிப்பிட்ட பார்வை, ஒரு கோணம். சரி, இது மாமியார் தரப்பு பிரச்சனைனா புத்தகம் ஒரு தரப்பு பட்சமா இல்லன்னு நீங்க சொன்னீங்க. சில சமயம் மருமகள் தான் பிரச்சனையா இருக்கிறத பத்தியும் பேசுதே. உண்மைதான், அந்த பக்கத்தையும் புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சில சமயம் மாமியார் ரொம்ப நல்லவரா, ஒரு பிள்ளை பூச்சி மாதிரி சாதுவா இருந்தாலும் மருமகள் ஒரு ராட்சசி மாதிரி நடந்துக்கலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இதுக்கும் முதன்மையான காரணமா நூல் சொல்றது ஆச்சரியமா இருக்கலாம். மருமகளோட பாலின்ப ஆற்றாமைதான். மறுபடியும் அதே காரணமா? ஆமா, அதாவது கணவன் அவளை ஒரு போக்க பொருளா மட்டும் பயன்படுத்துறதால அவளோட காமப்பசி தீராம, அதனால ஏற்படுற கோபமும் ஆற்றாமைங்க எல்லாம் நேரடியா கணவன் கிட்ட காட்ட முடியாம அந்த கணவனை பெத்தெடுத்த மாமியார் மேல திரும்பும். இப்படி ஒரு கையாளாகாத அவனை பெத்தெடுத்தவளாச்சே, ஒரு சுயநலக்காரனு பெத்தவா, இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்குள்ள உருவாகி மாமியாரை வெறுக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லுது. இது தவிர வேற காரணங்களும் உண்டா? நிச்சயமா வேறு காரணங்களும் இருக்கலாம். சில சமயம் மருமகளோட இயல்பான குணமே கொஞ்சம் எதிர்மறையா இருக்கலாம். அது அவங்க வளர்ந்த விதம், அவங்க குடும்ப சூழல், அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் காரணமா இருக்கலாம். எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறது, எப்பவுமே ஒரு அதிருப்தியோட இருக்கிறது, கணவனை கொஞ்சம் கொஞ்சமா அவனோட குடும்பத்துக்கிட்ட இருந்து, குறிப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறது மாதிரியான குணங்கள் இருக்கலாம். கணவனை பிரிக்க நினைக்கிறதா? ஆமா, புத்தகம் சொல்ற ஒரு கருத்து என்னன்னா, தாய் தான் ஒரு ஆணோட முதல் காதலி. அவளை அந்த மகன்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறது அந்த ஆணுக்கு ஒரு நரக வேதனையை கொடுக்கும்னு, சில பெண்கள் புகுந்த வீடோட வளத்தையே அழிக்கிறவங்களா இருப்பாங்கன்னும், ஒரு மனைவி நினைச்சா கணவனை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்னு நெப்போலியன் ஹில் சொன்ன ஒரு கருத்தையும் இந்த சூழல்ல நூல் குறிப்பிடுது. இவ்ளோ சிக்கலான விஷயங்களை அலசின பிறகு இதுக்கெல்லாம் இந்த புத்தகம் என்ன தீர்வுகளை முன்வைக்குது? இதெல்லாம் கேட்டா ஐயோ என்னதான் இதுக்கு தீர்வுன்னு ஒரு கேள்வி மனசுல எழும் இல்லையா? ஆமா, தீர்வுகளையும் புத்தகம் சொல்லுது. முதல்ல மருமகளோட குணமே இயல்புலயே ரொம்ப எதிர்மறையா மாத்த முடியாத அளவுக்கு இருந்தா அதுக்கு உளவியல் ஆலோசனை, அதாவது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு திட்டவட்டமா சொல்லுது. கணவன் அறிவுரை சொல்லக்கூடாதா? கூடவே கூடாதுன்னு எச்சரிக்குது. கணவன் நேரடியா அறிவுரை சொல்றது நிலைமையை இன்னும் மோசமாக்கும்னு சொல்லுது. சரி, பாலின்ப ஆற்றாமை காரணமாயிருந்தா பிரச்சனைக்கு காரணம் மருமகளோட பாலின்ப ஆற்றாமைனா அதை சரி செய்யறது, அதாவது கணவன் மனைவிக்கு திருப்தியான முழுமையான பாலின்பத்தை அளிக்கிறது பிரச்சனையை குறைக்க பெரிய அளவுல உதவும்னு இந்த நூல் நம்புது. பொதுவான மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? பொதுவா வர்ற மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு அது ரொம்ப பெருசா ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தோட இந்த பகுதியை 2 பேரையும் தனித்தனியா படிக்க சொல்றது ஒரு நல்ல முதல் படியா இருக்கலான்னு நூல் பரிந்துரைக்குது. படிக்க சொல்றதா? ஆமா, முக்கியமா அவங்க 2 பேரும் சண்டையால இவங்களுக்கு நல்லது நடக்கூடாது, அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடாதுங்கிற அந்த நெகட்டிவ் எண்ணத்தால குடும்பத்துக்கே கெடுதல் வருங்கிற அந்த பிரபஞ்ச விதிங்கிற கருத்தை, இது நூலோட கருத்து என்பதை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கிறது அவசியம்னு சொல்லுது. அந்த பிரபஞ்ச விதி புத்தகம் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது.
தேவைப்பட்டா பிரபஞ்சம் அவங்க 2 பேரோட கிடைக்கக்கூடாதுங்கிற அந்த எதிர்மறை வேண்டுதலை நிறைவேற்ற அவங்க 2 பேருக்கும் பொதுவான அந்த ஆண் இருக்கானே மகன் கணவன், அவன் மூலமா கூட ஒரு விபத்து மாதிரியோ இல்ல வேற ஏதாவது துரதிர்ஷ்டம் மூலமாவோ தீங்கு விளைவிக்க தயங்காதுன்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்குது. பயமுறுத்துற மாதிரி இருக்கே. இது ஒரு விதமான எச்சரிக்கைன்னே சொல்லலாம். இறுதியா ஒரு சூத்திரம் மாதிரி ஒரு வரியையும் சொல்லுது. எந்த வீட்ல பெண்களுக்குள்ள, குறிப்பா மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை ஓயாம நடக்குதோ அந்த வீட்ல இருக்கிற ஆண் எவ்வளோ பெரிய திறமசாலியா இருந்தாலும் சரி, அவனோட தொழிலையோ வாழ்க்கையிலேயோ தோத்து போவான், இல்லனா அவனோட தகுதிக்கேத்த உண்மையான வெற்றி அடையவே மாட்டான். ஆக மொத்தத்துல இந்த புத்தகம் மாமியார் மருமகள் சண்டையோட ஆழமான உளவியல் காரணங்களை, பொறாமை, தலைமுறை இடைவெளி, பாலியல் ஆற்றாமைன்னு பல விஷயங்களை அலசுரோட நிக்காம, ஆமா, அது கணவன் மூலமா எப்படி வெளிப்படுதுன்னோ, குடும்பத்தோட ஒட்டுமொத்த நலம் வளம் அது ஏற்படுத்துறதா நம்புற அந்த பிரபஞ்ச விளைவுகள் பத்தியும் கூட ரொம்ப விரிவா பேசுது. நாம சாதாரணமா நினைக்கிற ஒரு வீட்டு சண்டைக்கு பின்னால இவ்ளோ சிக்கலான விஷயங்கள் இருக்குன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா காட்டுது. நிச்சயமா. குடும்பத்துக்குள்ள பேசப்படாத, கவனிக்கப்படாத அந்த ஆற்றாமைகளும் எதிர்மறை எண்ணங்களும் வெறும் வாய் சண்டையோட நிக்காம உறுதியான, சில சமயம் ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை உருவாக்குங்கிற ஒரு முக்கியமான பார்வையை இந்த நூல் முன்வைக்குது. இது வெறும் உறவுகளோட உளவியலை மட்டும் பேசல, ஒருவித ஆற்றல் சார்ந்த பார்வை, அதாவது எனர்ஜி டைனாமிக்ஸ் பத்தியும் பேசுது. அது அந்த நூலாசிரியரோட நம்பிக்கையின் அடிப்படையில. ரொம்ப நன்றி. இது உண்மையிலே ஒரு ஆழமான அலசல். அப்படியானா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை, இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான யதார்த்தத்தை ஈர்க்குங்கிறது உண்மையா பொய்யான்னு விவாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை அது உண்மைன்னு நாம ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா, ஒரு குடும்பத்துல யாரு சரி யாரு தப்புங்கிற அந்த சண்டையிலே மூழ்கி போகாம, அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களோட கூட்டு உணர்வு பூர்வமான ஆற்றலை, அதாவது கலெக்டிவ் இமோஷனல் எனர்ஜியை மட்டும் எப்படியாவது நேர்மறையா மாத்த முயற்சி செஞ்சா சரி, அது அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தை இந்த புத்தகத்தோட பார்வையில எப்படி மாத்தக்கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.